பிரீடர் ஸ்டாக்குங்க சார். என்னன்னா அம்மாவும் இருப்பாங்க, குட்டியும் இருப்பாங்க. அம்மா எல்லாம் அந்த சைடு தான் இருப்பாங்க. சோ அந்த ஃபீட் பாக்ஸ் வந்து பெருசா இருக்கும், நிப்பிள் வந்து மேல இருக்கும். இந்த சைடு பாத்தீங்கன்னா அவங்க குட்டி போடுறதுக்காக இந்த சைடு வருவாங்க. இப்போ நம்ம ரெண்டையும் ஓபன் பண்ணி விட்டனால அவங்க மேக்ஸிமம் இங்கதான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அங்க போய் சாப்பிட்டுக்குவாங்க. இப்ப குட்டி போடுறாங்கன்னா இந்த சைடு வந்து தான் போடுவாங்க, அது நம்ம பழக்கப்படுத்திடுவோம். குட்டி போடுறதுக்கு முன்னாடி தேங்காய் மஞ்சி நம்ம வச்சிருவோம். குட்டி போட்டாங்கன்னா அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க, திருப்பி இந்த சைடு வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு மறுபடியும் அங்க போயிருவாங்க. இது ஒரே இடத்துல அம்மாவும் குட்டியும் இருக்காங்கன்னா இவங்களே அவங்கள நசுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அவங்க உடம்புக்கு அடியில் அவங்க போயிருவாங்க, இவங்களுக்கும் அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி சிஸ்டம் இருக்குங்க. மேடம், இப்போ பொதுவாக வந்து முயல்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பிரெக்னன்சி டைம் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை நாட்கள் வரும்? ஸோ அதனுடைய குட்டிகள் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை குட்டிகள் வரைக்கும் போடும்? 30 days to 35 days அந்த ரேஞ்சில் வந்து அவங்க குட்டி போட்டுருவாங்க. நம்ம கிட்ட மேக்ஸிமம் குட்டிங்கிறது ஒரு முயல் வந்து 12 குட்டி போட்டிருக்கு. ஒவ்வொன்று பாத்தீங்கன்னா